இன்னும் இங்கனம் சீராக அமைந்திருக்கும் தெய்வ சபை. எப்படி சீராக அமைந்திருக்கும் தெய்வ சபை? உண்மைதான். இச்சபை எங்கே அமர வேண்டும்? தெய்வலோகத்தில் இவ்வாறா சபை கூடினார். சபை கூடிய தேவர் சபைங்க. தேவர் சபை. ஆமா. இந்த பூலோகத்திலே கூடியபடியால் புண்ணிய சபைங்க. நமக்கு இன்று ஒரு ராஜசபை ஆகும். ஆமாங்க. அன்பா இந்த ராஜசபையும் இந்த தெய்வ வழியும் இந்த திருவிளக்கும் இன்னும் யாரால் கூட்டப்பட்டது? யாரால? எங்க சின்னப்ப கவுண்டர் சின்ன பிள்ளையம்மாவா? அப்படி சொல்லுப்பா. ஊத்தங்கரை முனிப்பதற்காக இன்னும் ஊத்தங்கரை சென்ன ஊத்தங்கரை முனிப்பதற்காக இன்றிரவு நன்றிரவு இன்னும் முப்பளத்தோடு நமக்கு அமுது பரிமாறி ஆமாங்க பஜ்ஜி வச்சாங்க. வச்சாங்க. அப்பளம் மட்டும் தாங்க சொன்னீங்க, பச்சை விட்டுட்டீங்க. அப்பளம் முப்பளம்னா எல்லாம் அதுல அடக்கமுடா. இருந்தாலும் பஜ்ஜி வச்சாங்கல சொல்லணும்ல. அப்பளத்துக்கு ஏப்பாரு பச்சை சொல்லு. டேய் 4 பஜ்ஜி வாங்கி தின்னீல நல்லா இருக்குதுன்னு தின்னதை நெஞ்சறியுமா? நிறைய தின்னு காரம் போட்டு நெஞ்சுதான் எரியும். நெஞ்சு எரிய சொல்றா. தின்னதை நெஞ்சு அறியும். திரு விளக்கு வைத்தார் அதை தெய்வம் அறியுமா? தெய்வம் அறியும். ஆமா ஆமாங்க. அதே போல நமக்காக இன்னும் உப்பள வர்க்கத்தோடு அமுது பரிமாறி இந்த தெய்வ ஒளியும் இந்த திருவிளக்கு விட்டு இன்னும் நமக்காக 25,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து நாடகம் வைத்துள்ளார். என்ன நாடகம்? சிவபுராணத்தில் ஒரு பாகமாகிய பக்த மார்க்கண்டேய நாடகங்க. அன்பா அதாவது புராணத்திலே எத்தனையோ புராணம் இருக்குது. அது மார்க்கண்ட புராணம்னு தனியா இருக்குது. எப்படி? மார்க்கண்டேய புராணம் தனியா இருக்குது. ஆமா. இன்னும் 16 ஆயில் வாங்கினான். இன்னும் 16 ஆயில் மார்க்கண்டன் அந்த பரமனிடத்திலே அப்படி சொல்லக்கூடிய மார்க்கண்டேய புராணம் என்னும் இந்த சரித்திர கதையில் இன்று நாம நடத்தக்கூடிய நாடகம் அதாவது மார்க்கண்டன் ஈசனிடத்திலே இன்னும் 16 ஆள் வாங்குறாரு என்று ஈசனிடம் 16 ஆள் வாங்குறாரு. சரி, இந்த நாடகத்திலே அன்பா சாமி இந்த சீர்சபை முன்னிட்டு தர்பார் விஷயமாக நான் வந்தபோது என்னை யாருன்னு அறிந்தாய்? சொன்னால் தெரியுங்க. அப்படி சரியா சடவிரித்து சடமூடி கோலம் கொண்டு பெருசா தாடி வச்சு தாத்தா வயசான தாத்தாவாட்ட வந்துக்கிறீங்களா? யாரு நீங்க? அன்பா சபை முன்னிட்டு தர்பார் விஷயமாக நான் பிரார்த்திக்கும் பொழுது என்னை யாருண்டு அறியாது உனக்கு? ஆமாங்க. சொன்னால் தெரியும். மண்ணாள வித்தைகள் சொல்லாத வார்த்தை சொட்டு போட்டாலும் வராதுங்க. கத்து கொடுக்காத விஷயம் கண்ணம் போட்டாலும் வராது. உண்மைதான். அதே போல சபை முன்னிட்டு வந்த போது நான் யார், என் பெயர் என்ன, என் நாடகத்திலே என்னை கொண்டு என்ன நடக்க வருது? உங்களை கொண்டா போல்டாஸ்ல 5 வருஷம் முடிச்சு போல வச்சுக்கோங்க. கண்டிப்பா போல வேண்டிய ஆசை தான்றேன். என்னுடைய விதானங்கள் என்ன ஒவ்வொன்றா அறிவித்து வருகிறேன். செவி கொடுத்து அஜாக்கிரதை இல்லாமல் மகாஜாக்கள் ஏதாவது பேசிவிட்ட சண்டை போகாதீங்க. டேய் இந்த ஆளு தான் கத்தா சம்பளத்துக்கு நீங்க ஏன் கத்துறீங்க?
தர்பார் விஷயமாக நான் வந்திருக்கும் பொழுது என் பெயரோ மிருகண்ட ஐயர். ஓ நீதான் மிருக ஐயர். மிருகண்ட ஐயர் இருக்க. மிருகண்ட ஐயர். மிருகண்ட ஐயர். நாங்கள் பிராமண குலம். ஓ பிராமண குலம். ஆமா. இந்த பன்னிக்கறி ஆட்டுக்கறி தவிர வேற எதுவும் மாட்டீங்க. ஏங்க பன்னிக்கறி ஆட்டுக்கறி அந்த முட்டை விலை ஏறது வீங்களாலதான். ஒரு முட்டை 1.5 ரூபாய்க்கு வித்துச்சு, ஒரு முட்டை 6 ரூபாய்க்கு விக்குது. கேட்டா சைவங்கிறாங்க. துஷ்டம் உண்டமே. அப்படி இல்லப்பா, நாங்கள் அதான் அசைவம் சாப்பிட மாட்டோம். அசைவம் சாப்பிட மாட்டீங்க? ஆமா அசைவம் சாப்பிட மாட்டாங்க. ஆமா அசைவங்கிற பொருள் எல்லாம் சாப்பிடுவீங்க. இப்ப அன்பா சாமி அப்படி என் பெயர் மிருகண்ட ஐயராக இருந்து விட்டாலும் என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசவனாடி அங்கத்திலே சுமந்து என்னை ஈண்டெடுத்த என் தாய் தந்தை யார்? என் பிறப்பு வளர்ப்பு என்ன? சாமி என்னை சுமந்து பெற்ற என் தாயா தந்தையா யாருக்கு சொல்லி சாமி 10 மாதம் அங்கத்தில் சுமந்து இரு நடுநடுங்க இதுடையும் தாளாட்ட என்னை பெற்றெடுத்த என் தாய் பெயர் கன்னிவள்ளி. ஓ தாயோ கன்னிவள்ளி. என் தந்தை கனக ஐயர். அப்படி கனகையருக்கும் கல்லிவெளிக்கும் நான் மகனா பிறந்து நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன். நான் வாழ்ந்து வரக்கூடிய என் இதாஸ்திரம் எது அன்பா சாமி? நாங்கள் வாழ்வதோ அக்கரகாரம். அக்கரகாரமா அக்கரகாரங்க. அக்கரகாரம் ஐயர் வீதி. அப்படி ஐயர் வீதியிலே நாங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறோம்? எந்த நாடு சொல்கிறேன்.
குச்சுமா தேசம். ஓ ராஜ்யமா குச்சிமா தேசம். உண்மைதான். அப்படி குச்சுமா தேசத்திலே நாங்கள் அக்ராகரத்திலே ஒரு பகுதியில் நாங்கள் ஐயர்வாள் ஆமா அக்கரகாரத்துல ஒரு பகுதியில வாழ்ந்து வரீங்க. அப்படி வாழ்ந்தாலும் எனக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை? தினந்தோறும் காலையில் எழுவது அன்பா சாமி நான் பூஜை செய்து வரக்கூடிய என் கடவுள் யார் தெரியுமா? யாரு? அன்றாட காலையில் நான் எழுந்து காலையில் எழுந்து தானமான முடித்து அரகரா அரகரா சிவசிவா சிவசிவா கண்டாதரா கண்டாதரா கபரி மனோகரா கபரி மனோகரா அப்படி என்று என் குலதெய்வமாவட்ட சிவனை வணங்குவது முதல் வேலை. ஓ சிவனை பூஜிக்கிறது உங்க வேலை. சிவனடியார் உண்மைதான். அப்படி சிவனை வணங்கி வந்தாலும் எனக்கு ஒரு டவுட். என்னடா சிவன் கோயில்ல சிவனுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி பால் வாங்கி தராங்கல்ல? உண்மைதான். அதான் தேடி குடிச்சு விடுவீங்களா நீங்க? தேங்காய் பழம் அதெல்லாம் எடுத்துட்டு போறீங்களா வீட்டுக்கு? என்ன பண்ண சாமி சாமின்னு சாமியா திங்குது இல்லைங்க, பக்கத்து வீட்டுல ஒரு ஐ இருக்கிறாரு. ஆனா நாங்க இருக்குன்னு ஏழையா போயிட்டே இருக்கிறோம். ஆனா அந்த ஆளு மட்டும் பணக்காரனா போயிட்டே இருந்தான். எப்படின்னு போயிட்டான்? பக்கத்துல ஒரு வாம கொட்ட குச்சி கடத்த கூட பொறுக்கிட்டு போறாள். போய் சேர்ந்தது நீ எப்ப போவ? நானா உங்கெல்லாம் கொள்ளாதீங்க. சரி விடுங்க. எங்க குடும்பம் அப்படி ஏழையாயிட்டே வருது. ஆனா அவங்க பணக்காரனே ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏழையாவது பணக்காரனாவதும் இருங்க சொல்லி முடிச்சு போற ஃபர்ஸ்ட். அப்படி நான் நடந்துட்டே இருந்துச்சு. என்னடா இவன் டெய்லியும் கோயிலுக்கு தான் போறான், பூஜை பண்றான், மணித்தட்டத்துல எவ்வளவு காய்ச்சி வந்து போயிடும். எப்படி இந்த மணித்தட்டத்துல ஒரு காய்ச்சி வச்சு எவ்வளவு பணக்காரன் அப்படின்னு ஒரு நாள் அவனை ஃபாலோ பண்ணேன். அப்பதான் தெரியுது அபிஷேகத்துக்கு 5 லிட்டர் பால் தராங்க. அவங்க ஒருத்தருக்கு 1 லிட்டர் பாலை ஊற்றி அதுல 4 லிட்டர் தண்ணி கலந்து இதுதாங்க பால் அபிஷேகம் பாலை ஊத்துறான். அப்ப அதுல ஒரு 4 லிட்டர் மீதி. தேங்காய் பழம் பூஜை கொடுக்குறாங்க. 2 சீப் பழம் கொடுத்தா அவன் 1 சீப்பு தான் வைக்கிறான். அதுல 1 சீப்பு பழம் மீதி. 4 தேங்காய் கொடுத்தா 2 தேங்காய் உடைக்கிறான், 2 தேங்காய் மீதி. ஆக மொத்தம் கணக்கு போட்டா 4 லிட்டர் பாலுக்கு 100 ரூபா. டீ கடைக்காரங்க ஒரு ரவுண்ட் டீ கொண்டா? ஆமா, அந்த 5 லிட்டர் பால்ல ஊத்தி எடுத்துருவான். அதாவது ஒரு
மனிதனா பிறந்தா கடவுளுக்கு தேங்காய் பழம் உடைக்கணும், கடாய் வெட்டணும், பொங்கல் வைக்கணும், பூஜை செய்யணும்னா அது எல்லாம் மன திருப்தி. இருந்தாலும் சரியே அதை மனசார கையெடுத்து கும்பிட்டு நல்லா இருப்பேன். நான் கையெடுத்து கும்பிட்டா பரவாயில்ல, சும்மா போய் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சாமிக்கு போட சொன்னா நீங்க விடுறீங்களா? 1500 ரூபாய் காசு கொடுக்க, அப்பதான் நான் மணி அடிப்பேன். கற்பூரம் மருத்துவம்னு சொல்றீங்க, திருட்டு. அப்ப நீ திருடல? சரிங்க. இருந்தாலும் அப்படி குச்சமா தேசத்தில் நாங்கள் தகத்தோடு வாழ்ந்து வந்தாலும் அப்படி சிவனை நாங்கள் தினந்தோறும் பூஜித்து வந்தாலும் பண்பா நான் மாலையிட்டு என் மனைவியால் பேர் என்ன? என் மனைவியா இருக்கேன். உனக்கு கல்யாணம் போச்சா? ஆயிடுச்சுடா. சாமியாரா இருக்கிறாரு, இவரு கூட கல்யாணம் பண்ணிட்டே இருப்பாருப்பா. ஏண்டா இல்லைங்க, சாமியாருடா. கோயிலுக்கு பூஜை பண்ண சாமியார் தான் பண்ணது. ஐயருடா நாங்க. ஐயரு? ஆமா. சரி, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு யாருங்க உங்க மனைவி? பண்பா என் மனைவியால் பேர் என்ன? பேர் என்ன? அதாவது மாடு வாய்க்குமா மகராசனுக்கு, புண்ணு வாய்க்குமா இந்த மாதிரி புண்ணியவானுக்கு. அதே போல என் மனைவியா அமைந்த என் மனைவியால் பேர் என்ன? அவள் எப்பேற்பட்டவள் சொல்லி வருகிறேன். மனைவியால் பெயர் மருத்தாவதி. மருத்தாவதி உண்மைதான். ஏங்க மருத்தாவதி மாலையிட்டு நல்லது. என் மனைவிக்கு இன்னொரு பேர் உண்டு. இன்னொரு பேர் என்ன பேருங்க? ஞானச்சந்திரா. ஞானச்சந்திரா. உண்மைதான். ஏங்க என்று சொல்லலாம். இல்லது மருத்தாவதின்னு சொல்லலாம். மருத்தாவதின்னு சொல்லலாம். உண்மைதான். ஏங்க இப்ப மருத்தாவதிக்கும் உங்களுக்கும் ஏதோ புத்திரபாகி உள்ளதா? நானே அப்படி மருத்தாவது மாலையிட்டு 60க்கு 60 ஆகி 60க்கு 60 ஆகி குறுக்கே 20 ஆகி 20 ஆகி நாங்கள் தள்ளாடும் வயது அப்படி வயதான காலத்திலே எங்களை நாங்கள் தலை கவர்ந்தான் எங்களை தலை நிமிர்த்தி தண்ணி ஊத்த ஒரு பிள்ளை உண்டா ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இருக்குதான்னு கேக்குறேன். அதை நினைத்தா அவனிட்ட மெழுகு போல் அங்கமே உருகுதடா அண்ணா.
சாமி மாலை சரித்து நாள் முதலாக இன்று வரை ஆகாயத்தில் ஒரு கரு கூடினாலும் என் மனைவியின் அங்கத்திலே ஒரு கருவு கூடவில்லை அன்பா கருவு கூடவில்லை எனக்கு வாரிசுங்க பிள்ளை இல்லை அன்பா என் இல்லத்திலே தவழ்ந்து விளையாட என்னை தகப்பான்னு கூப்பிட ஆள் இல்ல தாவி விளையாட என் மனைவி அம்மான்னு சொல்ல ஆள் இல்லை பிள்ளை இல்லாத பாவி நாங்கள் பெரும்பாய் ஆகிவிட்டோம் இருந்தாலும் என் மனைவியோ அந்த பலத்தில் கணவன் மலை என்று காத்துக் கொண்டிருப்பான் அதனால இந்த தினத்திலே என் மனைவியாரத்தில் சொல்லி முக்கியமான இடம் நான் அழைத்ததாக ஓடு ஓடி சென்று அழைத்து வா செஞ்சுக்க வேண்டும்